ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது டீசல் புல்லட்டு 1987 மாடலு. வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து வண்டி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தா லேட்டஸ்ட் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், சீட் கவரு, டேங்க் கவரு, கிளியர்லாம் சும்மா 6 கோட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை வேணால் ரப்பிங் பாலிஷ் போட்டுக்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 HP வண்டி. அதையும் காமிக்கிறேன். 5 HP வண்டி. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி இருக்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. பார்த்துக்கங்க. வண்டி ஸ்டிக்கர் ஒர்க்கு, அலாய் வீலு, 2 சைடு மிரரு, இண்டிகேட்ரு, வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஜெனுவலாக இருக்குது. ஓட்டுறதுக்கு எந்த விதமான ட்ராபேக்கும் கிடையாது. எஃப்சி எடுக்கிற கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் போட்டாங்க, பொல்யூஷன் போட்டாங்க. எஃப்சி அவங்க பேரில் இருக்கனால எடுத்து கொடுத்தா யாரும் எடுக்க மாட்டாங்கனால அவங்க எடுக்கலை. வேணும்னா எஃப்சி 5 வருஷத்துக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. 2 ஓனரில் தான் வண்டி இருக்குது. ஓல்டு புல்லட்டு நண்பா. அலாய் வீலு எல்லாமே அவங்க எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வேலை மட்டும்தான் இருக்குது. ஒன்று எஃப்சி எடுக்கணும், இன்னொரு வேலை பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. வயர் லைன் இருக்குது, அதுக்கு வந்து லைன் கொடுக்கணும். ஆமாம், இந்த 2 வேலை மட்டும்தான் இருக்குது. இந்த வயரிங் வேலை இருக்குது பாருங்கள். செல்ஃப் மோட்டர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. வயரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்குது பாருங்கள் வயரிங். இந்த இடத்துல வயரிங் இருக்குது பாருங்கள். வயரிங் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. செல்ஃபுக்கு ஒரு 6000 ரூபாய்க்கும் எஃப்சிக்கு ஒரு 6000 ரூபாய்க்கு வேலை இருக்குது. 6 ரூபா இல்லைன்னா 8 ரூபா வந்துடும் எஃப்சிக்கு. மற்றபடி வண்டியில் எந்த விதமான வேலையும் இல்லை. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. 2 ஓனரு. டிசிஎல் திண்டுக்கல் நம்பர் தான் 5829. வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு வண்டியை ஓட்டி பிடிச்சிருந்துச்சி, இல்லை இருக்கிற கண்டிஷனில் பேசுறதுனாலும் பேசிக்கோங்க. எல்லாருமே வந்து ரேட்டுன்னு கேட்குறீங்க. சில நண்பர் வந்து தவறான மெசேஜ் பண்ணுறீங்க. ரேட்டு போட மாட்டேங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் தெளிவாக சொல்கிறேன். ரேட்டு போடுறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஃபஸ்ட்டு வண்டியை நீங்கள் சுற்றி பார்க்கணும். விருப்பப்படுறவங்க மட்டும் நம்ம சேனலை பாருங்கள். ஏனோதானோன்னு இருக்கவங்க நம்ம சேனலை பார்க்காதீங்க. இப்போ எனக்கு இந்த வண்டி வேணும், இந்த வண்டியோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை பாருங்கள். பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டே தம்ப்ளைனில் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டு அதில் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்ம நம்பருக்கு கேட்குறாங்க. நிறையா பேர்த்துக்கு கொடுக்குறோம். எத்தனை பேர் ஃபோன் பண்ணாலுமே அத்தனை பேர்த்துக்கு ஃபோன் எடுத்துட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வீடியோ மதித்து பார்க்குறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து சும்மா ஏனோதானோன்னு ஒன்று இது சொல்லிடக்கூடாதுன்னு தான் நம்ம ரேட்டு போடலை. நீங்கள் பார்த்துட்டு கேளுங்க, நான் ரேட்டு சொல்கிறேன். அவங்க இருக்கிற இது கண்டிஷனில் தான் கொடுக்க சொல்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு வந்து வயரிங் வேலையும் எஃப்சியும் எடுத்து கொடுக்குறேன். இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. 5 HP வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு, வெரி ஓல்டு. ஒரு காவல்துறை நண்பர் தான் அந்த வண்டியை வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சேனலில் வந்து பஜாஜ் ஒரு வண்டி போட்டேன், ஓல்டு வண்டி. அதை பார்த்துட்டு நிறையா வியூஸ் வந்தனால இந்த வண்டியும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு காரணத்தினால தான் நம்ம போடுறோம். மற்றபடி இதில் எந்த விதமான உள்நோக்கங்களோ எதுவுமே கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களுக்காக தான் இந்த மாதிரி வந்து எடுத்து ஓல்டு வெஹிக்கிளாக எடுத்து போட்டுட்ருக்கோம், பைக்கில் மட்டும். வண்டி நல்லா இருக்குது, தெளிவான முறையில் இருக்குது. ஃபுல்லாக எடுத்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. 2 வேலை தான். வயரிங் வேலையும் எஃப்சியும் பார்த்துக்கலாம். இல்லை அதையும் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. என்ன அவங்க சொல்கிற ஒரு டிமாண்ட் வந்து, இப்போ எஃப்சி போட்டுட்டோம்னா அவங்க எடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க 5 வருஷத்துக்கு. நம்மளுக்கு வந்து பெரிய இதாகி போயிடும். நாளைக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் எங்கிட்டாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கனால அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை, நான் எஃப்சி அவங்க பேரில் எடுத்து கொடுக்க சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஆர்டிஓ எதுவோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கோங்க. அது ஒன்றுக்கு 2 செலவாகுன்னா
இப்போ நீங்கள் எஃப்சி எடுத்து நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 2500 அவங்க வந்து மறுபடியும் அவங்க செலவாகும். அதனால தான் அவங்க அந்த செலவோடு எடுத்து கொடுக்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வண்டி அப்டேட்டாக தான் இருக்குது. அதை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TCL 5829. நேற்று ஆர்டிஓ ஆஃபீஸில் காமிச்சோம். எஃப்சி எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. லேட்டஸ்ட் வண்டி இவ்வளோ கம்மியான விலையில் கிடைக்காதுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிங்குன்னே இந்த வண்டியை சொல்லலாம். எப்படி நான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ₹80 தான் டீசல் அடித்து 1 லிட்டர் டீசல் அடித்து இங்கேருந்து கரெக்டாக வையம்பட்டி போயிட்டு வந்திருக்குது. ₹80 டீசலில் வையம்பட்டி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு நம்ம வந்திருக்கிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிடைக்குதுங்க. 80 கரெக்டாக கிடைக்கும். டீசல் புல்லட் எடுத்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ₹300 ₹400 டீசல் போட்டுக்கோங்க. ஏன்டா அது வந்து நீங்கள் வந்து கம்மியாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ₹100 ₹50 இந்த ₹110 இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன ஆகுனா ஏர்லாக் ஆகிக்கிறோம். அப்போ மறுபடியும் போய் மெக்கானிக்கை தேடணும். இந்த வண்டியில் எப்போவுமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா ₹500 டீசல் வண்டிக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்டா அதுதான் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு வந்து பார்த்துக்கோங்க நண்பா. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறனாலும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். 1986 to 7 நினைக்கிறேன். 7 மாடல் தான். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஆல்ட்ரு செல்ஃபு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கா இதில் இருக்குது. ஆன்லைனில் நம்பர் இருக்குது, அதையும் ஏற்றி செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து புல்லட்டுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட்டு இனி காலங்கள்லாம் கிடைக்காது. ஆகஸ்ட் மாதத்தோடு எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணால் ஐ மீன் 15 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கலாம் வண்டியை கழிச்சிடுவாங்க. இந்த மாதிரி வண்டியெலாம் அப்படி எதுவும் கழிக்க முடியாது. வண்டி நல்லா இருக்குது, எடுத்துக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.